வணக்கம். இன்றைக்கி பதிவில் வந்து வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். நிறைய இப்போ ஸ்கூல் முடிஞ்சு லீவ் விட்டுருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு ஏதாச்சும் ஒன்று செய்யலாம். இப்போ எனக்கு வந்து வாழைப்பழம் கிடச்சிருக்கு. இந்த பழத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த 4-5 பழத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் வழுவழுப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த 5 வாழைப்பழத்தையும் இந்த சின்ன மிக்சி ஜார்லேயே நான் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வானலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நான் கைப்பிடி அளவுக்கு முந்திரி, இந்த சூரியகாந்தி விதை, இந்த நட்ஸு ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுடைய சாய்ஸ் தான், இதை போட்டுக்கோங்க. இந்த நட்ஸை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதே கடாயில் அந்த நெய்யிலேயே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கலாம். கோதுமை மாவு போட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த வாழைப்பழ விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் வந்து இந்த கோதுமை மாவு கலந்ததில் வாழைப்பழம் அரைச்ச விழுதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அரைச்ச விழுது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லம் சேர்த்திங்கனாக்கா வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தகுந்த மாதிரி அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் தண்ணி ஊற்றி கரைச்சி போட்டிங்கன்னா ஓகே. நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டதுனால 1 வா பால், அவ்வளோதான். ஒரு லிக்யூடுக்காக கொஞ்சம் போட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின பால் எல்லாம் வந்து கொஞ்சம் இழுத்துக்குச்சு, நல்லா வந்து டைட்டாக வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நெய் வறுத்த அந்த எண்ணெய் நெய் மட்டும்தான், முந்திரி வறுத்த நெய் மட்டும்தான். இப்போ இதுக்கு நிறைய நெய் கூட தேவையில்லை. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கலக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து இதில் கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா டைட்டான பக்குவம் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வந்து நம்ம ஊற்றுற பாலெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இது இன்னும் நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இது நான்ஸ்டிக்கில் ஒட்டாது, அதனால் நெய்யும் ரொம்ப செலவாகாது. நீங்கள் வேறு வானலில் தான் பண்ணிங்கன்னா கைவிடாமல் கிளறணும். கொஞ்சம் நெய் அதிகமாக தேவைப்படும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இப்போது இதில் வந்து கொஞ்சம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, அந்த சூரியகாந்தி விதை, நட்ஸ் எது இருக்கோ அதை போட்டுட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சுட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து ரொட்டேட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம ஊற்றின அந்த ஒரு அரை டம்ளர் பால், சர்க்கரை, எல்லாம் வாழைப்பழத்தில் இருக்க ஈரம் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு நெய் தடவுன ஒரு பிளேட்டு, கிண்ணம், இந்த மாதிரி ஏதாவது ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் மாற்றிக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே கடையில் இது தான் இருக்குது, அதனால் இதில் கொஞ்சம் ஆற வச்சு இதில் எடுத்து வச்சு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு இதில் நான் வந்து இந்த ட்ரே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால இதில் போட்டு வச்சுருக்கேன். கேக் டின்னுலாம் வீட்டில் இருக்குது, எடுத்துகிட்டு வரல கடைக்கு. அதனால் கடையில் இருக்கிற பொருளை வச்சு நான் அந்த வாழைப்பழத்தை வச்சு இது மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டில் குழந்தைங்க லீவில் வீட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும், வீட்டில் செஞ்சு கொடுத்தா பசங்க ஊர்லேருந்து வந்திருக்க நம்ம அக்கா குழந்தைங்க, தங்கச்சி பிள்ளைங்க, இது மாதிரி இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செய்து வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு சந்தோஷமாகவும். இப்போ இதை நான் ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரீசரில் நான் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய வாழைப்பழ கேக்கு, வாழைப்பழ இனிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளுடைய வாழைப்பழ ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.